எல்லாருக்கும் வணக்கம். பனங்கிழங்கு வந்து நம்ம விதைப்பு முதல் அறுவடை வரை வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம முதல் பாகத்தில பார்த்த மாரி நம்ம அறுவடை பண்ண பனங்கிழங்க சேகரிச்சு கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்த பனங்கிழங்கு வந்து தலைப்பகுதி, கீழ்ப்பகுதி உள்ள தேவையில்லாத பொருள மட்டும் கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த பனை மரத்தில மட்டும் தேவையில்லாத பொருள்னு ஒண்ணுமே கிடையாது. நம்ம அந்த தேவையில்லாம கட் பண்ணி போட்ட கொட்டையில கூட நெறைய கைவினைப் பொருட்கள் செய்யலாம். அத நம்ம கூடுதல் வீடியோல பார்ப்போம். நம்ம அந்த கிழங்கு மட்டும் அலசி எடுத்துக்கலாம். இந்த பனங்கிழங்குல வந்து நெறைய மண் இருக்கிறதால நமக்கு 1 முறைக்கு 2 முறை நல்லாவே அலசி எடுத்துக்கலாம். இந்த அலசி எடுத்த கிழங்கு வந்து நம்ம நல்லா பாத்திரத்தில கொஞ்சம் முழுகுற அளவுக்கு தண்ணி மட்டும் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டா, நமக்கு நல்லா சுவையா சாப்பிடக்கூடிய பனங்கிழங்கு தயாராயிடும். இது போன்ற வீடியோக்கள பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.